அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஹெவன்சி குவீன்ஸோட வாய்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப அருமையாக போச்சு. நம்மளுடைய சகோதரி ஃபரிதா அவங்க காலையிலேயே ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய ஹெல்த்து, இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்ட், அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு எனக்கு ஒரு டவுட்ஸ் வந்தது. என்ன அப்படின்னா, எப்படி இந்த அளவுக்கு காலநிலை மாற்றங்கள் அடைஞ்சது? இதுக்கு முன்னாடியுமே வெயிலெலாம் வந்தது தான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தும் கூட நம்மளால் இந்த வெயிலை சமாளிக்க முடியல அப்படின்னா என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத யோசிக்க சொன்னேன். நிறைய சிஸ்டர்ஸ் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பற்றிலாம் பேசலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வானிலை மாற்றத்தை பற்றின என்னுடைய கண்ணோட்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வானிலை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலங்களாக இல்லாத இப்போ ரீசண்டாக நம்மளுடைய வானிலை ரொம்ப மாற்றத்தை நோக்கி நகருது. தாங்க முடியாத குளிராக இருக்குது, தாங்க முடியாத வெயிலாக இருக்குது, தாங்க முடியாத மழையாக இருக்குது. எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் நிற்குது, எதை யோசிக்க வைக்குது அப்படின்னு பார்த்தா, எதுவுமே இறைவன் புறத்துலேருந்து வருது அப்படின்னா அது நீதமானதாக இருக்கும். அது அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்னா நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு பிழை நாம் ஏற்படுத்தியிருக்கோமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ அதுக்குன்னு நான் எல்லாத்தையுமே மாற்றிட முடியும் அப்படின்னு பேச வரேனா அப்படின்னா கிடையவே கிடையாது. எதையுமே நம்ம நினச்சா உடனேயே மாற்றிட முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என்ன நடக்குதுங்கிற அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதைத்தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இயற்கையுடைய விஷயங்கள் முன்னே இருந்ததை விட ஏன் இன்றைக்கி ரொம்ப கொடூரமாக இருக்குது, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டெக்னாலஜி அப்படிங்கிற பேரால் நம்ம இயற்கையான விஷயத்தை விட்டு வெறுண்டு தான் ஓடுறோம். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே விசாலமானதாக இருக்கும். ரொம்ப விசாலமானதாக இருக்கும். அட்லீஸ்ட் மொட்டை மாடியாவது இருந்தது. அதுக்கு முன்னாடி கூரை வீடாக இருந்தாலும் சுற்றிலும் இடம் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. அதுக்கு பிறகு மாடியாவது இருந்தது. இப்போல்லாம் எனக்கு எப்படியோ ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கே ஒழிய, அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதே சமயம் நம்மளுடைய சூழ்நிலைகளும் நம்மளோட பொருளாதாரமும் அவ்வளோதான் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கணும்ல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஏசி இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே ஆடம்பரமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப அத்தியாவசியமாகிருச்சு. இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் ஃபேன் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், முன்னாடி உள்ள அந்த கட்டுமானங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, இன்றைக்கி உள்ள கட்டுமானங்கள் எப்படி இருக்குது, அதுக்கான விலைகள் என்னவா இருக்குது. முன்னாடி வெறும் சுண்ணாம்பு அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் வீடு கட்டினாங்க. அது ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. அதே சமயம் உங்களுக்கு வெயில் காலத்தில் குளுமையாகவும் மழை காலத்தில் கொஞ்சம் வெப்பமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உள்ள இந்த கட்டிடங்களில் நமக்கு மண் கூட இல்லை. அது ஏதோ கருப்பு கலரில் ஏதோ வருது. அப்போது இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இயற்கை வளங்கள்லாம் எங்கே போகுது? இல்லை அது தீந்து போச்சு. அது எப்படி தீந்து போகும்? இயற்கை எப்படி தீந்து போகும்? இயற்கை எப்படி வற்றி போகும்? அதை என்ன பண்ணுனா வற்றி போகுது? என்ன பண்ணிகிட்ருக்கோம்? என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் பெண்களான நம்ம யோசித்து பார்த்ததுண்டா? இதை பற்றிலாம் நமக்கு தெரியுமா? அப்போ அதுக்குன்னு அதை நான் மாற்றிடணும், இப்போவே நான் அதை தடுத்துடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது நம்மளால் முடியவும் செய்யாது இன்றைக்கி இருக்கிற சூழலில். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதாவது நமக்கு தெரியுதா? நம்ம எந்த ஒரு நிலையை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறது தெரியுதா?
இப்போ நமக்கு வந்து ஃபேன் எப்படி வந்து சாதாரணமாக இருந்துச்சோ, இப்போ அதே மாதிரி எப்படி ஏசி சாதாரணமாக இருக்குதோ, அந்த மாதிரி நாளடைவில் இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை கொண்டு வந்து இதுதான் இயற்கைன்னு நம்ப வச்சு அது நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆபத்தை தான் ஏற்படுத்துதே ஒழிய அதுலேருந்து மீட்சி ஏதாவது கிடைக்குதா? ஸோ இறைவன் எப்போவுமே சொல்கிறான், என்னோட நீங்கள் வந்து விளையாடாதீங்க, என்னோட நீங்கள் மோதாதீங்க அப்படிங்கிறான். ஸோ இயற்கையான விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மரங்களெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டிட்டோம். நான் பார்த்த வரைக்குமே ஒரு சில கிராமங்கள் எங்கள் ஊர் சைடு இந்த ராமநாதபுரம் சைட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் மரம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் மண் வச்சுருப்பாங்க. அந்த வீடு அந்த இடமே ரொம்ப இதுதான். அதுக்காக தான் அந்த பேரே, அந்த ஊருடைய பேரே ஒரு மரத்தின் பெயரால் அழைக்கப்படும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த வீட்லேயும் மரம் இல்லை, எந்த வீட்லேயும் மண் இல்லை. அப்போது ஆனால் எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது, எல்லார் வீட்லேயும் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆனால் யாருக்குமே அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கல. ஏசியோடு படுக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு தான் வரும்ன்ட்டு கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், பேப்பரில் நான் பார்த்ததுண்டு. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நோய், இந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே இயற்கையை விட்டுட்டு செயற்கையை நாம் தேர்ந்தெடுத்ததன் விளைவு தான் அப்படிங்கிறத நாம் வந்து மறுக்க முடியாது. அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் மரம் வைக்க சொல்கிறீங்களா? அந்தளவுக்கு வசதியும் இல்லை, இடமும் இல்லை. அது எனக்கு புரியுது. அதை வந்து நான் குறை சொல்லலை. அதை வந்து நானுமே வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இருக்கிற வீடு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்க நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன இயற்கையான விஷயத்தை கூட நம்ம வந்து விட்டுடுறோம், மறுக்கிறோம். அதனால் ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கிறது பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அதை நாம் இப்போ கண் முன்னாடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், மனிதன் தன் கையால் செய்தவற்றுக்குத்தான் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்லுவான். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தீமையும் நீங்களே உங்கள் கைகளால் உருவாக்குனது தான் அப்படின்னு நல்லா சொல்லுவான். ஸோ நம்ம இதை எடுத்தோன்னா அல்லாவுடைய கோப பார்வை அப்படின்னோ அல்லது அல்லாவுடைய சாபம் அப்படின்னோ நம்ம வந்து உதறி தள்ளிட்டு போக முடியாது. அதே மாதிரி இது அல்லாஹ் தான் நமக்கு தரான், நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் நம்ம போக முடியாது. இது ரெண்டத்தையும் தாண்டி நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மறந்துட்டோம். அதன் விளைவாகவும் இந்த பிரச்சனை நமக்கு எழும்பியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் சைடெலாம் ரோடு போடுறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் எவ்வளவோ மரங்களை இழந்தோம், எவ்வளோ காடுகளை அழிச்சாங்க. இன்றைக்கி என்னவா இருக்குது? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? நம்ம பெண்கள் நம்ம வந்து எத்தனையோ மக்களை கொல்றாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு வெளிநாடு மக்கள்களுக்காக யோசிக்கிறோம், துவா செய்கிறோம், போராட்டம் பண்ணுறோம். ஆனால் எத்தனையோ கிராமங்களை, எத்தனையோ மலைவாழ் ஆட்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அங்கே உள்ள மரங்களை எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்மளுடைய கிளைமேட்டை மாற்றிருக்காங்க. நம்மளுடைய கிளைமேட்டே மாறி இருக்கு. எல்னினோ அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கும்போது பேசுவோம் நாங்கள். அப்போது அவள் சொன்னான், அப்போவே அது இந்தியாவில் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். பட் அப்போலேருந்து கொஞ்சமாக இருந்தது. இப்போது ரீசன்ட் டைமில் வந்து நம்ம மிகப்பெரிய வானிலை மாற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போது எல்லாரையுமே இயற்கையை நோக்கி நீங்கள் போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனாலும் நம்ம இயற்கையோடு தான் இருந்தோம். நம்மளை கொஞ்சமாக டெக்னாலஜிங்கிற பேரில் இயற்கையை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதே இயற்கைக்கு திரும்புறதுக்கு நம்மளால் முடியாத அளவுக்கு
இயற்கையையும் நம்மளையும் தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே உலகம் நமக்கு புரிய வரும். ஸோ இப்போ டு தி கன்க்ளூஷன் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இயல்பான விஷயங்களை விட்டுட்டு, இயற்கையான விஷயங்களை விட்டுட்டு, டெக்னாலஜி, அறிவு அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு இதனோட ஒத்து போகிறோமோ அந்த அளவுக்கு இயற்கையை விட்டு நம்ம விலகி தான் போகிறோம். அப்போது அதற்கான கான்சிக்வன்சஸை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த டெக்னாலஜிலாம் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, இந்த டெக்னாலஜி தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது நன்மையானதாகத்தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாமே டவுன்ஃபாலில் தான் இருக்குது, டெக்னாலஜி உட்பட. உங்களுடைய ஃபோன், உங்களுடைய எல்லாமே. ஆனாலும் அந்த டெக்னாலஜி இல்லைன்னாலும் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே, ஸோ அது இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னாலும் ஓகே தான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு இறைவன் உங்களையும் என்னையும் ஆட்படுத்துவானாக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கைக்கும் இயல்புக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒற்றுமைகளையும் அதை மீறுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் குரானை முழுக்க கற்றுக்கோங்க. குரானில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, எல்லாவற்றையுமே குரானில் எல்லாம் பேசுகிறான். அதையெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள், கண்ணால் பாருங்கள், அதை பற்றி யோசிங்க. நமக்கு நேரங்கள் குறையுது, வானிலையும் குறையுது, ஆனால் நம்மளோட பொறுப்பு மட்டும் குறையிறதே இல்லை, கூடிக்கொண்டே தான் போகுது. அந்த பொறுப்பை சரியான முறையில் எடுத்து நிறைவேற்றக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.